அடியே, எந்திரிச்சு போய் மேல ரூம்ல படு. இங்க படுத்தா என்ன ஆயிடு போதுமா? இத பாருடி, இங்க நீ அபசகுணமா படுக்காதேன்னு சொல்றேன். நீ அப்படியெல்லாம் என்ன பார்த்து பயமுறுத்தாத. அந்த குள்ள கத்திரிக்காய் முதலாளி இப்ப வருவான். அவன் கைய காலை பிடிச்சு சாப்பாட்டுக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சுக்கிறேன். உங்க அப்பா அரண்மனை வீட்டுல காவல்காரனா இருந்தா போதும். வாய்க்கு ருசி ஏதாவது சாப்பிடணும்னா நான் ஏதாவது செஞ்சாதான் முடியும். சாப்பாட்டுல மண்ணாளி போடாம நீ கொஞ்சம் மேல போ. அம்மாடே, சூரியன் காட்டு மலையில இருக்கிற பொண்ணு தானம்மா நீ? ஆமாங்க. இப்ப நீ அடிக்கடி வெளியில எல்லாம் போயிட்டு வரியா? பகவதி கோயில் பக்கத்துல அரவிந்த் செத்து போயிட்டதா கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்க அப்பாவுக்கு நானா ரொம்ப உசுருமா. நாராயணன் சொல்லி பேரை சொல்லி கூட கூப்பிட மாட்டாருமா. இப்ப என்னம்மா பண்ற? நான் டீச்சரா இருக்கேன், சிட்டில இருக்கிற காலேஜ்ல. நல்லா இருக்கணுமா. கிரகணம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? டீச்சர், நான் ஒரு விஷயத்தை மறந்தே போயிட்டமா. வரேன். நீங்க வீடு வரைக்கும் போறதுக்கு இவர் துணையா இருந்திருப்பாரு. என்ன பார்த்த உடனே பயந்து ஓடுறாரு பாத்தீங்களா? அவங்களெல்லாம் குத்த சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சித்தி எனக்கு தந்துட்டு போன வரோம் அப்படி. ஆமா, நீ இப்ப எங்க போயிட்டு வர? நானா? அதோ தெரியுதுல்ல, அந்த பாறை கிட்டதான் இருந்தேன். அங்கே எதுக்கு போன? அது மேல ஏறி பார்த்தா தூரத்துல பஸ் வர்றத நான் பார்க்க முடியும். அந்த பக்கத்தை தாண்டி பஸ் போயிடுச்சு அப்படின்னா வடக்கு பக்கமா திரும்பி உட்காந்துப்பேன். அப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்துவாங்களா, அதுல இருந்து இறங்குற ஆளு டீச்சரா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் இறங்குனதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிடும் டீச்சர் இறங்கலன்னு. மறுபடியும் அந்த பக்கமா திரும்பி பஸ் வருதான்னு பாப்பேன். நான் போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணியா? ஆமா, ரொம்ப தனியா இருந்தேன். ஆனா அந்த பாறை இருக்குல்ல, அதான் எனக்கு பொழுதுபோக்கா இருந்துச்சு. ஆமா, வீட்ல ஏதோ விஷயம் இருக்கு, அப்புறமா சொல்றேன்னு சொன்ன. என்ன சொல்றது டீச்சர், அரவிந்தோட தொல்லை முடிஞ்சதும் அடுத்த ஆள் வந்தாச்சு, கருணாகரன். அம்மாவை சொல்லி எந்த பயனும் இல்ல. குடும்பத்தை நடத்தணும்ல. அன்னன்னைக்கு சாப்பாடுக்கான பணத்தை அம்மா தானே ரெடி பண்ணி ஆகணும். அப்பா இப்ப கூட அந்த அரண்மனை வீட்டுல காவல் இருக்காரு. விடியுதோ இல்ல பொழுது போகுதோ எதுவுமே அப்பாக்கு தெரியாது. நீ சொல்லிருக்கலாம்ல ராதா அம்மா கிட்ட. பரிதாபப்படக்கூட எங்களுக்கு யாரும் கிடையாது. என் முகத்தை பார்த்து பேசவே ஊருக்காரங்க பயப்படுறாங்க. ஒருவேளை பயம் இல்லாம பார்த்தா அதுல காமம் தான் தெரியும். அப்படிப்பட்ட எதுவும் எனக்கு வரக்கூடாதுன்னு தான் என் அம்மா இவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். காலேஜ்ல அப்புறம் என்ன நடந்துச்சு? அங்கேயே இருக்கான் ஒரு மொரட மாஸ்டர், ராகுல்னு பேரு. சித்திக்கிட்ட சொல்லட்டுமா? வெளுத்து கட்டிடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், அந்த ஆளை நானே டீல் பண்ணிக்கிறேன். முடியலன்னு தோணுச்சுன்னா உன் சித்திக்கிட்ட சொல்லிடலாம். மனித உயிருக்கு கொஞ்சமாவது வேல்யூ இருக்கணும்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ உன் சித்தி கிட்ட வேண்டிக்கோ, ஒரு ரக்ஷகனை கேளு, வருவான், உன்னை நெருங்கி வருவான். உன்னோட அப்பா காவல் இருக்கிற அதே அரண்மனை வீட்டோட வாரிசு, பாலச்சந்திரனோட புள்ள வினயன். என்னோட காலேஜ்ல என் கண்ணு முன்னாடி நிக்கிறான். நிஜமாவா? இதத்தான் வினயனும் என்கிட்ட கேட்டான். அவங்களோட அரண்மனை வீடு இந்த கிராமத்துல இருக்கான்னு கேட்டான். நான் உறுதியா சொல்லுவேன், வினயனோட அப்பா தான் இறந்து போன பாலச்சந்திரன். அப்படி பார்த்தா அவங்க அம்மா நிர்மலா தேவி. உன்னோட அப்பா இறந்து போனதே அந்த வீட்டுல இருக்கும்போதுதான். அந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிட்டேன். அகால மரணம் அடைஞ்சு போனேன் ஒரு ஆளோட புள்ளைங்கிற பேரு உன் மனச பாதிக்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட அம்மா எல்லாத்தையும் இந்த மனசுக்குள்ள போட்டு புதைச்சிட்டேன். இப்ப என்ன ஆச்சு? கடைசியில ஊர்க்காரங்க எல்லாரும் சொல்லிதானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொந்த அப்பா எப்படி இறந்து போனார்னு கூட தெரியாம ஒரு புள்ளையா உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட். தம்பி, எனக்கு தெரியணும், எல்லா விஷயமும் தெரியணும். என் அப்பா எப்படி இறந்து போனார்? உங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற அந்த சக்கரபாணி யாரு? அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுடா. உங்க அப்பாவை காதலிச்சு பொண்ணு ஒருத்தி இருந்தா, பேரு அருந்தது. உபாசன தெய்வங்களோட சக்தியை வச்சுக்கிட்டு உங்க அப்பாவை கடைசியில பழி வாங்கிட்டா. அந்த சக்தி இப்ப கட்டி வச்சிருக்கிறது மகா மாந்திரிகனான சக்கரபாணி ஐயா தான். நல்லா கிழிச்சாரு, மண்ணாங்கட்டி. மனுஷனுக்கு மனுஷன் தான் எதிரியை தவிர வேற யாரும் இல்ல. இத பாருங்க,
அப்பாவோட எதிரிங்க தான் யாரோ அவரை கொலை பண்ணிருக்கணும். அப்பாவுக்கு தான் ஏகப்பட்ட பிசினஸ் இருக்குல்ல. டோன்ட் மேக் மீ a fool மம்மி. வினு, பாட்டி, நீங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய கதை சொல்லி வளர்த்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி இதை பத்தி ஒரு கதை சொல்லி எனக்கு புரிய வச்சிருந்துருக்கலாம். அது வந்து அம்மாடி, நீ போமா, ஏதாவது சொல்லி அவனை சமாதானப்படுத்து. அவன் கனவுல மட்டுமே பார்த்து அவங்க அப்பாவோட ரகசியங்களை அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான். மனசு வலிக்குது போல இருக்கு. போமா. உன்னோட அப்பா எப்பவும் என் மனசுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, இல்ல அந்த அரண்மனை வாசலை நான் மிதிக்கவே மாட்டேன், நான் உன்னையும் அங்க போக விட மாட்டேன். நீ இந்த உலகத்திலேயே இல்ல போல இருக்கு. உங்க அம்மா கிட்ட கேட்டியா? கேட்டு பார்த்தேன். அந்த அரண்மனை வீடு என் வீடு தான். அது உன்னோட வீடுன்னு எனக்கு எப்பவோ தெரியும். அப்புறம் உன்னோட முகம் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அது இப்படின்னு சொல்றேன் கேளு. பாலச்சந்திரன் மாமா, அதான் உன்னோட அப்பா. அவர் எங்க அப்பாவோட நண்பர். சின்ன வயசுல இருந்து நான் பார்த்திருக்கேன். அவருடைய முகம் உனக்கு அப்படியே வந்திருக்கு. இறந்து போற வரைக்கும் 2 பேரும் ஒன்னாவே தான் இருந்தாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் இடைவெளியில செத்துட்டாங்க. அப்படி இருந்தும் மரணத்துக்கு காரணமான அதே குடும்பத்து ஆளுங்களுக்கு அரண்மனை வீட்டு சாவியை கொண்டு போய் ஒப்படைச்சது எதுக்காகன்னு தான் எனக்கு புரியல. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. அந்த மரணத்துக்கு காரணம் அந்த அருந்ததி தான் அப்படின்னு ஊருக்குள்ள பல பேர் சொல்லிக்கிறாங்க. முன்னோர் காலத்துல இருந்தே அரண்மனை வீட்டுல எல்லாத்தையும் பாத்துக்கிறது அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நிர்மலா ஆண்டிக்கு ஒரு தாலி கயிறோட கடன் மீதி இருந்துச்சு, முக்கியமா அந்த குடும்பத்துக்கிட்ட. அது முடிவுக்கு வரணும்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி தன்னந்தனியா நின்னப்போ அந்த சொத்தெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. என்னால அப்படி விட்டு கொடுக்க முடியாது. ஆ? என்னோட அப்பாவையும் தாத்தாவையும் புதைச்சு வச்சிருக்கிற அந்த வீடு அடுத்தவங்க கைக்கு போயிடுமோன்னு பயமா இருக்கு. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சில்லென்ற கானகத்திலே, சில்லென்ற கானகத்திலே மலரும் சிறு குறிஞ்சி மலரே, மலர்கள் பல வண்ணமாக பூத்தாலும் உன் எண்ணமாக எப்போதும் நான் இருக்கின்றேன், எப்போதும் நான் இருக்கின்றேன். காலம் முடிஞ்சு வாடி வதங்குற வரைக்கும் என் கண்ணு ரெண்டும் உன்னையே ரசிச்சிட்டு இருக்கு. இந்த கைகள்னால உன்னை பாதுகாப்ப. இதோ இப்படி. டேய். என்ன? நான் உன்னை அப்படியெல்லாம் கூப்பிடலாம்டா. நான் உன்னோட அம்மான்னு நினைச்சுக்க. என்னம்மா விஷயம்? டேய், நீ இப்ப சொன்ன டயலாக்க ரோட்ல போற அழகான ஒரு பொண்ணை பார்த்து சொல்லி இருந்தேன்னா நான் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. பொண்ணும் பூவும் ஒரே மாதிரி இல்லம்மா. இதுகிட்ட அன்பா பழகுனா சிரிச்சுக்கிட்டு தலையாட்டி அப்படியே நிக்கும். ஆனா பொண்ணுங்க எவ்வளோ நேசிச்சாலும் சரி நம்ம நெஞ்சிலேயே ஏறி மிதிப்பாங்க. மா, ஒரு நிமிஷம். நம்ம ஜோ எங்க போயிட்டான்? ஓ சார், எழுந்துட்டீங்களா? டேய், அவன் 4 எழுத்து படிக்கணும்னு நினைக்கிறான். இந்நேரம் கிளாஸுக்கு போய் சேர்ந்துருப்பான். ஏய், உனக்கு என்னடா, யானை மாதிரி திங்கணும் தூங்கணும், அவ்வளவுதான். யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி உங்களை தூக்கி எரிஞ்சிருவேன். அடிங்க. நான் உன்னை கொண்டு போட்டுருவேன். கிழவிக்கு என்ன கோபம் வருது? ச்சே, இருந்தாலும் இவன் காலையிலே சொல்லாம எங்க போயிருப்பான்?